ஜெயகரோட சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம ஏபிஎன் சுவாமியை மீட் பண்ணலாம். சுவாமி எந்த ரூமில் இருக்காருன்னு பார்க்கலாம். இந்த ரூம் லைட் எரியுது. சுவாமி இல்லை. அப்போது சுவாமி அவரோட ஸ்டடி ரூமில் இருக்காரா? சுவாமி எங்களை ஏதோ மொபைல் பார்த்துட்டுருக்கார். எங்களெல்லாம் மொபைல் பார்க்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு சுவாமி என்னமோ சீரியஸாக பார்த்துட்டுருக்கார். அடேன் சுவாமி, ஜெயகரோட சூப்பர்ண்ணா. பாப்பா ஜெயகரோட சூப்பர்ண்ணா. இல்லை சுவாமி, அவ்வளோ சீரியஸாக ஏதோ மொபைல் பார்த்துட்டு இருக்கேள். எங்களெல்லாம் மொபைல் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சீரியஸாக பார்த்துட்டு இருக்கேள். என்ன சுவாமி பார்த்துட்டு இருக்கேள்? நான் என்ன பார்க்குறேன்றது நீயும் பாரு. என்ன பார்க்குறேன்? என்னது அது? ஓ, கிருஷ்ணர். ஓ, இந்த வீடியோவா? ஜெகநாத் வீடியோ. ட்ரீட்மெண்ட் வீடியோ செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது சுவாமி. மெடிக்கல் செக்அப் ஃபார் ஜெகநாதன். ஆமாம் சுவாமி. எனக்கு இது பார்க்கறச்சே தான் சுவாமி எனக்கு ஒரு டவுட் வருது சுவாமி. இப்போ நம்ம சொல்கிறோம் வைத்தியம் நாராயண ஹரின்னு சொல்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட நாராயணனுக்கு இவர் வைத்தியம் பார்க்குறாளே, அது எப்படி சுவாமி? எனக்கு அது புரியவே இல்லை. அதாவது இது பக்தி பாவம். முதல்ல நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இதை ஒரு பக்தி பாவமாக தான் பார்க்கணும். நம்ம சில பேர் இதை மூட நம்பிக்கை அப்படின்னு கேலி பண்ணுவா. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா, இப்போ சமீபத்தில் நம்ம பிரதம மந்திரி பல நாடுகளுக்கு போனார். அந்த நாடுகளில் அவ பாரம்பரிய முறைப்படி சில வரவேற்புகளை கொடுத்தா. ஆமாம் இல்லையா? ஆமாம். அதை யாராவது தோஷம் சொல்ல முடியுமா? அது அந்த நாட்டினுடைய பாரம்பரியம், அந்த நாட்டினுடைய பெருமைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சனாதனம்னு வந்தால் மட்டும்தான் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம்ன்றது இந்த தேசத்தில் பர்மிஷன் கொடுக்கப்பட்டதான ஒரு விசேஷம். வைத்தியோ நாராயணோ ஹரிஹீனா. ஆனால் நம்மளை ரட்சிக்கக்கூடியதான பெருமாள் இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பரிவை பெரியாழ்வார் மாதிரி வெளிப்படுத்தணும். வெறும் உபன்யாசத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயம். ஓ, இப்போ பெரியாழ்வார் பொங்கும் பரிவினால பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார்னு சொல்லலையா நம்ம? ஆமாம் சாமி, ஆமாம். சொல்கிறோமோ இல்லையோ? ஆமாம். பெருமாளுக்கு எங்க அவர் திருஷ்டி சுற்றி போட்டார்னு சொல்கிறோம். எப்படி பரிவு தான், அந்த பாசம் பெருமாள் கிட்ட இருக்கிறது. அந்த மாதிரி இப்போ ஜெகநாத பெருமாள் ரத யாத்திரைக்கு தயாராகிட்டு இருக்காருன்னா பெருமாளுக்கு அந்த ரத்தத்தில் ஏறி உட்காந்து சில பேருக்கு ட்ராவல் சிக்கெலாம் வரும்ல. ஆமாம் ஆமாம். மோஷன் சிக்னஸ் இருக்குது. ஃப்ளைட்டில் போனால் காரில் போனால் வரும்னு இருக்குது. அந்த மாதிரி பெருமாளுக்கு அதெல்லாம் இல்லாமல் அவர் சௌக்கியமாக ரத யாத்திரைக்கு தயாராகிட்டாரா அப்படின்னு கை தேர்ந்த டாக்டர்களை வச்சு பெருமாளை செக் பண்ணுறா. ஓ, இது நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு. நம்ம ஊர்னா தமிழ்நாட்டிலையா சுவாமி? எப்போ என்ன எப்போ நடந்திருக்கு சுவாமி தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம்? நடந்திருக்கு. என்னப்பா நீங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான சரித்திரத்தை என்ன வாசிக்கிறீங்க நீங்கள்லாம்? ஒரு சமயம் நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர் ரங்கநாதனை சேவிக்க போனார். ரங்கநாதன் அப்படின்னு சேவை சாதிச்சாராம். என்னடா பெருமாளுக்கு மூஞ்செல்லாம் வீங்கியிருக்கா மாதிரி இருக்குது, தாடையெல்லாம் வீங்கியிருக்கா மாதிரி இருக்குது, என்ன விஷயம்னு கேட்டார். ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல. அவளுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் தோன்றுது. ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு மட்டும் அப்படி தோணிருக்கு. என்ன இப்படி அப்படின்னு கேட்டிருக்கா. கேட்ட உடனே சரி பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணிக்கோ, பெருமாளுக்கு என்ன நிவேதனம் பண்ணிக்கோண்ணா. ஒருத்தர் சொன்னார், இப்போ தான் 5 கிலோ நல்ல நாவல் பழம் கிடச்சிது, 5 கிலோ, அதை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிடுறேன். 5 கிலோ நாவல் பழத்தையும் சாப்பிட்டா அது என்ன ஆகும் பெருமாளுக்கு? நாக்கு அடாடாடாடா அப்படின்ட்டு உடனே தன்வந்திரி சன்னதியிலிருந்து பெருமாளுக்கு தயிர் சாரம் தொத்யோதனமும் அப்புறம் கஷாயமும் போட்டு கொண்டு வர வேண்டியது. நாவல் பழம் சாப்பிட்டாரோலிய பெருமாள். என்ன பாவம் அது? நாம சேவிச்சா அது பாவம், நமக்கு அவ்வளோதான். ஆனால் 5 கிலோ நாவல் பழம் சாப்பிட்டாரா தான் பாவம் பெருமாளுக்கு. அதோட தான் வீங்கி போச்சு, கண்ணெல்லாம் பெருத்து போச்சு. அதனால் உடனடியாக அவருக்கு தயிர் சாரம் சமர்ப்பிக்கும், உடனடியாக அவருக்கு கஷாயம் போடுவோம். அது தவிர தினந்தோறுமே தன்வந்திரி சன்னதியிலிருந்து பெருமாளுக்கு கஷாயம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினாராம் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். இப்போ திருக்கச்சிரம்பிகள் தேவபெருமாளுக்கு திருவாரவட்ட கைங்கரியம் பண்ணார். அதாவது விசிறினார். எதுக்கு விசிறினார்? அக்னிலேன்னு வந்த பெருமாள் அப்படியே உடம்பெல்லாம் வேர்க்குமே அவருக்கு அப்படின்றதுக்கோசரம் தான் விசிறினார். ஏப்பா சங்கீதத்தில் நாட்டியத்தில் எத் பாவம் தத் பவதின்றீங்க. பகவான் இடத்துல பக்தி பண்ணால் மட்டும் கலாட்டா பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க. என்னப்பா இது நியாயம்? என்னுடைய பக்தியை நான் செலுத்தும் பொழுது அது எப்படி நீ கேலி பண்ணலாம்? என்னுடைய நம்பிக்கையை நீ எப்படி கேலி பண்ணலாம்? அது மட்டும்
ஒரு ஒரு ஹியூமன் ஹாரஸ்மெண்ட்டு அனுமதியாது. மீதிக்கெல்லாம் நம்ம பேசுகிறோமே. நான் என்னுடைய பக்தி எங்கள் பெரியாழ்வார் காமிச்சிருக்கார், எங்கள் நம்மாழ்வார் காமிச்சிருக்கார், எங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் காமிச்சிருக்கார், எங்கள் ஆச்சாரியாலாம் பண்ணியிருக்கா. கண்ணனை குழந்தையா தொட்டில் வச்சு தாளாட்டியிருக்கா, கண்ணனை பாலூட்டியிருக்கா, சீராட்டியிருக்கா. அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் அப்படி ரசிக்கணும். இப்பையும் பெருமாள் திருமேனியில் நோவு சாத்திக்கிறார்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாமல் பெருமாளுக்கு அந்த திருமேனியில் சில சமயங்களில் சில லோபங்கள்னு சொல்லுவா. அதெல்லாம் சரியா? அதை மாதிரி ஆயிடுறது பெருமாளுக்கு. அவன் அதெல்லாம் மறந்துட்டு அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கமே தவிர்த்து பெருமாள் கஷ்டப்படுறாரு. பெருமாளுக்கு ஜுரம் இருந்திருக்கு. பெருமாள் இப்படி ரொம்ப ஒன்றுமில்லாமல் இருக்காரு அப்படின்னு யாரும் நினைக்கிறோமா? நம்ம இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்தினால பெருமாளை வச்சு நாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கரெக்டாக தான் சாமி. இது கேட்கச்சவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது, ரொம்ப புல்லரிக்கிறது சாமி. நம்ம பக்தின்றது பல விதத்தில் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு பக்தினா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ரூல்ஸ் போட்டு வச்சா மாதிரி. நமக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது நமக்கும் உண்மையான பக்தனுக்கு என்ன வித்தியாசம்னா, நாம் நம்முடைய தேவைகளுக்கோசரம் பகவான் இடத்துல போவோம். உண்மையான பக்தன் பெருமாளை விசாரிப்பான். சௌக்கியமாக இருக்கியா? உனக்கு உடம்பு நல்லா இருக்கா? உனக்கு நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டு இருக்கியா? நீ ஒரு குறவும் இல்லாமல் இருக்கியா? அப்படின்னு அவன் பெருமாளை விசாரிப்பான். அப்பேற்பட்ட லட்சோபலட்சம் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கா இந்த தேசத்தில். அவர்கள் பெருமாளை தொட்டில் விட்டு அலட்டி சீராட்டி தாளாட்டி அவ பெருமாளை கொண்டாடுறான். என்ன தப்பு? கரெக்ட். பக்திக்கு ரூல்ஸ் கிடையாது. ஆமாம், ரூல்ஸ் பார்த்தா அது பக்தி இல்லை. அதான் அதே பெருமாள் சில கோவில்களில் கஷ்டப்பட்டு இருக்கார். பெருமாள் திருமேனி இன்னும் சரியாக ஆகலை, ஆனால் சௌக்கியமாக நம்ம பாட்டுக்க ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். இதெல்லாம் பார்த்து, ஆனால் பக்திலாம் சொல்லி கொடுத்து வருது இல்லைப்பா. பெருமாள் பேரில் பரிவுலாம் சொல்லி கொடுத்து வருது இல்லை. எனக்கு இதை பார்க்கச்சே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. எவ்வளோ பாவ சுத்தி இருந்ததுன்னா பெருமாளை இப்படி கொண்டாடிருப்பான். இதுக்கு நம்ம பெரியவாள்லாம் வழி காமிச்சிருக்கான். பெருமாளை விசாரிக்கிறான், பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறான், அவனுக்கு பல்லாண்டு பாடுறான், அவனுக்கு திருஷ்டி சுற்றி போடுறான், அவனுக்கு நல்ல பிரசாதங்களை கண்டருளை பண்ணுறான், அவனுக்கு இன்டைஜஷன் இல்லாமல் அவனுக்கு பிரசாதங்களை கண்டருளை பண்ணுறான். எல்லாமே ஆனந்தம்தான். பெருமாளாவும் பார்க்காம நம்ம அது ஒரு குழந்தையாவும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனுபவிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அப்படித்தான் பிரமாணம். சதீவ பிரியபர்த்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம்னு பால் சாப்பிட்ற குழந்தை மாதிரி பார்க்கணும். இப்போ நடாதுரமாள் பால் ஆற்றி கொடுக்கலையா? நம்ம கண்டாவதாரத்துடைய முதல் சீன், கண்டாவதாரம் திரைப்படத்துடைய முதல் சீன் என்ன? அதே தான், நடாதுரமாள் பால் குழந்தைக்கு வாய் சுட்டுடுமே. அதுதான் இப்போ, அதுதான் இது. புரியுறதா? அடேன் ரொம்ப விசேஷம் சுவாமி. நிஜமாவே ஒரு பக்தியோட ஒரு டெஃபினிஷன் எப்படிலாம் இருக்கணும், பக்திக்கு டெஃபினிஷனே கிடையாது அப்படின்றது புரிஞ்சிடணும் சுவாமி. அடியன் தன்யோஸ்மி சுவாமி. ஜெயகருட சுபர்ணா சுவாமி.